வந்து வெறும் கௌபாய் கிளாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெட் ரேஸ் லாபிக்குள்ளே போயிட்டேன். அவங்க 3 பேர் மொத்தம் 3 பேர் வராங்க, ரேண்டம் பிளேயர்ஸ். அவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து கௌபாய் கிளாஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். மற்றவங்க யாரும் எனக்கு யாருன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய மிஷன்ஸ் முடிக்க போகிறோம். அதாவது நம்ம எந்த ஜாம்பிஸையும் கில் பண்ண போகிறதில்ல, எந்த இதையும் செல் பண்ண போகிறதும் இல்லை, அண்ட் யாரும் இதுலேருந்து சாகவும் போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே போனோன்னா கௌபாய் கிளாஸில் வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் வரும். அதை வந்து ஒரு ரூம்குள்ளே கொண்டுட்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா அதில் இருக்கிற ஹார்ஸ் வெளியே ஓடி போயிடும். ஓப்பன் பண்ணக்கப்புறம் சம்டைம்ஸ் அந்த சேடில் அதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சேடில் வந்து ட்ராக் பண்ணிக்கணும். ஆமோஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ஸை நம்ம ட்ராக் பண்ணி என்னம்மா நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே ட்ரெயின் மேலே ஏறணும். அது இது ட்ரெயின் அந்த டிரைவர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துட்டு அந்த ஹார்ஸ்க்கு மேலே வந்து ஒரு இது இருக்கும், ஒயிட் கலரில் லேயர் இருக்கும். அது இருந்தால் பிரிட்ஜ் ஒர்க் ஆகும். அப்புறம் நம்ம கன் எடுத்து ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணால் வந்து பறக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு ஆக்சுவலி நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ரியலில் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து உங்களுக்கு எடுக்கும். நான் இந்த மெத்தட் வழியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா மினிமம் 150 பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த கேமில் நீங்கள் சோலோவாக போனால் இல்லை குரூப்பாக போனால் யாரும் சாகக்கூடாது, வேறு எனிமீஸை நம்ம கில் பண்ணக்கூடாது. அப்புறம் கோல்டை வந்துட்டு நம்ம கோல்டை வந்து எதுவுமே நம்ம செல் பண்ணக்கூடாது, ட்ரெயினை எடுக்கக்கூடாது. அப்புறம் வின் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பண்ணோன்னா 150 பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் கைஸ் ப்ரிசன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரிசன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ப்ரிசன் எஸ்கேப் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம அப்படியே நம்ம பறக்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் அந்த எத்தனை சேவ் இருக்குன்னு அதை நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஃபுல்லாக 8 சேவ் வரும் ஃபஸ்ட்டு இல்லை. அதாவது இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி 8 வரும். 8 தான் லாஸ்ட்டு. ஸோ என்னோட கால்குலேஷன் படி நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேயில் வந்து 2 சேவ் வரும். ஒரு டேயில் 2 சேவ் நைட்டில் 2 சேவ். ஸோ ஒரு செகண்ட் டே நீங்கள் போய் எண்டில் சேர்கிற மாதிரி வரும். இதில் நான் வந்துட்டு ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அதில் 10 minutes தான், ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு வந்து எண்டு பண்ணுறதுக்கு ஆகும். அப்படியே பறந்துகிட்டே இருக்கலாம். கிளாஸ்மேட் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெட் ரேஸ் இருக்கிற எல்லா கிளாஸ் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எப்போ யூஸ் பண்ணலாம் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது இதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ நைட் டைமில் வந்து நம்ம கீழே போகணும். அந்த ட்ராக் வந்து நமக்கு தெரியணும். ட்ராக் தெரிலனா நம்ம தொலைஞ்சு போயிடலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப மேலே பறந்து போனீங்கன்னா அப்படின்னா என்ன ஆகிடும்னா ஒரு டைமென்ஷனல் லாக் ஆகி நம்ம செத்துருவோம். நீங்கள் நைட் மேர்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நைட் மேர் மோடில் வந்து எப்படி வின் பண்ணுறது, நைட் மேர் மோடில் வந்து கிளிட்சை யூஸ் பண்ணி எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு போடுறேன். அப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சப்போஸ் நீங்கள் கிளிட்ச் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ட்ரெயின் யூஸ் பண்ணி வின் பண்ணுறதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுவும் போடுறேன். உங்களுக்கு டெபிலிட்டி சம்மந்தை பற்றி என்ன கமெண்ட் வேணுமோ அதை நான் வந்து உங்களுக்கு அப்படியே போடுறேன். நம்ம பறந்துகிட்டே இருக்கிறோம். இடையில வந்து சேவ் ஜோன்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணும்போது நைட் டைமில் வந்துட்டு ஜாம்பிஸ் வந்து வானத்துலேருந்து குதிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சேஃபாக இருக்கணும். கவுபாய்ஸ் வந்து ஹார்ஸை ஷூட் பண்ணாமல் பார்த்துருக்கணும். ஹார்ஸ் எடுத்து போச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவே போகணும். நீங்கள் போர்ட்டல் எஸ்கேப்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எப்படி போர்ட்டல் எஸ்கேப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம கடைசி ரிசர்ச் ஜோனுக்கு வந்திருக்கோம். நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணணும். டேரெக்டாக போகும்போது அப்படியே சுற்றி வந்து நம்ம போகணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா யாரையும் கில் பண்ணாமலே நீங்கள் கில் பண்ணிடலாம். அது உங்களுக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. நம்ம அப்படியே சுற்றி போகணும். எங்கே வந்து ஒரு இடத்துல வீல் இருக்கும். அந்த வீல் வந்து நம்ம கிராங்க் பண்ணணும், அதாவது சுற்றணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி அந்த இடத்துல போய் இறங்கணும். நம்ம அங்கே இருந்தாலும் நமக்கு சேஃப் பண்ணி ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணாது. இங்கே பாருங்க, இப்படி கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும், டேர்ன் கிராங்க்னு. நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா பறந்து போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து 4 minutes ஆகும் பறந்து. நீங்கள் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். கீழே போயிட்டீங்கன்னா ஷூட் பண்ணிவிடுவாங்க. 4 minutes ஆகும் வின் பண்ணுறதுக்கு. நம்ம அதே இடத்துல சுற்றிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு மியூசிக் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வரும். இப்போவும் ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதை கிளிச்சை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட கவுபாய் கிளாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். பட் என்ன பண்ணுங்கள், அந்த கவுபாய்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுவீங்களே, கவுபாய்ஸ் வந்து இடையில வரும்போது நீங்கள் கவுபாய்ஸ் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹார்ஸ் இருக்குங்களா அதை நீங்கள் எடுத்து இந்த கிளிச்சை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 2 minutes அப்புறம் நிறைய ஜாம்பிஸ் வந்து உள்ளே வருவாங்க. நிறைய ஒரு 100 ஜாம்பிஸ் உள்ளே வருவாங்க. பட் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. அவங்க உள்ளே போய் அந்த பிரிட்ஜில் ஏறி உள்ளே தண்ணியில் குதிப்பாங்க. இந்த பாருங்க, தண்ணியில் குதிக்கிறாங்க எல்லா ஜாம்பிஸும். இந்த 4 minutes இதே சுற்றி போகணும். கீழே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரிட்ஜு வந்து பொறுமையாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், பிரிட்ஜு இப்போ கீழே இறங்கிடுச்சு. இனிமேல் நம்ம வின் பண்ண போகிறோம். வின் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா, see you.